ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் குமார். சிஎன்சி மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணி 8 டோட்டல் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதை பற்றி நம்ம பேரிங்கை மாற்றுறது, இப்போ ஆக்சிஸ் சிஎன்சி மிஷினில் நம்ம ஆக்சிஸ் பேரிங்கை மாற்றுறதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேரிங் டைப் பார்த்திங்கன்னா பால் பேரிங், ஆங்குலர் பேரிங் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஆக்சிஸில். அதில் டைப் பார்த்திங்கன்னா டிபி, டிஎஃப், டிபிடி, டிடி, டிஎஃப்டி, டிடி, டிபிபி, டிஎஃப்எஃப், டிபிடி, டிடிடி, டிஎஃப்டி. அதாவது 2 பேரிங்கை மாற்றுறதுக்கு ஒரு டைரெக்ஷன், 3 பேரிங்கை மாற்றுறதுக்கு ஒரு டைரெக்ஷன், 4 பேரிங் வரும், அதுக்கு ஒரு டைரெக்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம உங்களுக்கு லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொன்று பார்த்திங்கன்னா பேக் டு பேக்கு, ஃபேஸ் டு ஃபேஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம், 3 ரவுண்ட் அரேஞ்ச்மெண்ட்டு, 4 வேஸ் அரேஞ்ச்மெண்ட்டு, டைண்டம் அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைப் இருக்குது. நம்ம பேரிங் பொசிஷன் வச்சு மாட்டுறதுல பார்த்திங்கன்னா எந்தெந்த டைப்பில் ஆஃப் பேரிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேரிங் போகுதுன்னா ஃபஸ்ட்டு எதனால் பேரிங் போகுது, எந்த ஆக்சிஸ்னால போகுது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 2 சப்போர்ட், ரியர் எண்ட் அண்டு ஃப்ரண்ட், 2 சைடுமே பேரிங் போகாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எண்டு, ஒரு மோட்டர் எண்டு, ஒரு ரியர் எண்டு, ஏதாவது ஒரு எண்டு தான் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த ஸ்லைட் வரும் பாருங்கள். ஆக்சிஸ் பேரிங் அசம்பிளி ப்ரொசீஜர் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஹவு டு டயக்னோஸ்டிக் த பேரிங் ஃபெயிலியர் இதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். First point, normally bearing will failure any one of the side, either motor side or support side. Loose the lock nut of support side and check the noise level. If you want to take off the lock nut before loosen, then rough screws needed to hit on lock nut screws by soft metal 3 places of 360 degree. Otherwise lock nut will hold with ball screw thread, result will be damage ஆகும். அதாவது என்னன்னா, நம்ம எப்பயுமே லாக்னட்டில் இந்த 3M ட்ரப் ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அக்ராலிக் ஹேமர் வச்சு தட்டணும், 3 சைடு தட்டணும், லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் லூஸ் பண்ணணும். அப்போ தான் த்ரெட்டு ரிலீஸ் ஆகும் நமக்கு. ஓகேங்களா. அப்போ தான் கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கழட்டிட்டு நீங்கள் அப்படி இல்லாமல் நீங்கள் கழட்டி டைரெக்டாக ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டு கழட்டிங்க அப்படின்னா மேபி ஜாம் ஆகாத வாய்ப்பு இருக்குது, த்ரெட்டெல்லாம் வேன் அவுட் ஆகும். ஸோ ஓகேங்களா. அதுக்காக அதை செக் பண்ணிக்கணும். 3வது பாயிண்ட், ஒன்ஸ் டேக் அப் தி லாக் நட் அண்ட் பிளான்ச் ஃப்ரம் சப்போர்ட் சைட், வி வில் மூவ் அண்ட் செக் நாய்ஸ் லெவல். நீங்கள் ஒரு சைடு மூவ் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் மூவ் பண்ணி நாய்ஸ் செக் பண்ணும். அதாவது லைட்டாக லூஸ் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிஸை மூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும் நாய்ஸ் இருக்கான்னு. 4th point, if there is no noise, support side bearing was faulty. Only take up the support side bearing housing and replace the bearing without disturb of motor bearing alignment. உங்களுக்கு இப்போ சப்போர்ட் எண்டு லூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பேரிங் நாய்ஸ் இருக்கலன்னு செக் பண்ணுவோம். பேரிங் நாய்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சப்போர்ட் எண்டு இது மட்டும் மாற்றினா போதும், மோட்டர் எண்டை நீங்கள் கை வைக்கவே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 5வது பாயிண்ட், the same noise level is remaining same, need to change the bearing at motor side. திரும்ப உங்களுக்கு அகைன் ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னா நீங்கள் மோட்டர் அண்ட் பேரிங் மாற்றணும். ஓகேங்களா. இப்போ நம்ம அசம்பிள் பேரிங் எப்படி அசம்பிள் பண்ணுறன்றது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பேரிங் அசம்பிளிங் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பண்ணிக்கணும், நீங்கள் க்ளீன் பண்ணிடணும், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு. செகண்ட், assemble the seals of both of bearing housing. நீங்கள் அதில் ஹவுசிங் பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் இருக்கும், அதாவது கோல் என்ட்ரி ஆகாமல் இருக்குது, அதான் பேரிங் லைஃப் வரும். ஸோ அந்த சீல் நீங்கள் பார்த்துட்டு சீல் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா. தென் 3rd பாயிண்ட், அப்ளை க்ரீஸ் ஓவர் திஸ் சீல்ஸ் பிஃபோர் அசம்பிளி, அதர்வைஸ் சீல் வில் நாட் என்டர் பிஃபோர்ஸ் ஐ வில் பி டைட். அந்த 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஐஎஸ்ஓ ஃப்ளக்ஸ் ஒயிட் கிரீஸ் தான் நம்ம யூஸ் பண்ணலாம். பேரிங் நீங்கள் என்ன பேரிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, என்எஸ்கே, எஸ்கேஎஃப் என்ன பேரிங் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் க்ரீஸ் ஐஎஸ்ஓ ஃப்ளக்ஸ் க்ரீஸ் தான், ஒயிட் க்ரீஸ் தான் யூஸ் பண்ணணும். 3ல் 1 பங்கு தான் போர்ஷன் தான் நீங்கள் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. 5th பாயிண்ட்,
assemble 2 bearing at the motor side as TP method. நம்ம வந்து இப்போ என்ன பார்க்கணும்னா 2 பேரிங் மாத்திரம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 2 பேரிங் வந்து மோட்டர் சைடு வந்து எப்பயுமே டிபி மெத்தடில் தான் மாற்றணும். டிபி மீன்ஸ் டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ், அதுதான் வந்து அதுக்கான மீனிங். ஓகேங்களா, அடுத்து 6வது பாயிண்ட், assemble 2 bearings at support side as TP method. Original assembly support. 6th point வந்து பார்த்தீங்கன்னா assemble 2 bearings support side as TP method. Original assembly of support end is TF method. We have to took the measurement with TP assembly, then we will switch to TF assembly. ஏழாவது பாயிண்ட் வந்து measure the depth of bearing very precisely after assembly as below. Measure the value of 2 places top and bottom. Only measure the depth with reference of outer race. Ensure the bearing are seated well in the housing before. என்ன சொல்ல, பேரிங் மாட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து பிளான்ச் மாட்டுவோம். அந்த பேரிங் உள்ளே வச்சதுக்கப்புறம் ஹவுசிங் வந்து பிளான்ச் மாட்டிருப்போம். அந்த பிளான்ச்சுக்கும் அந்த பேரிங்க்கும் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு டெப்த்து செக் பண்ணோம். The planch height should be 0.02 to 0.04 mm height to load the outer race of the bearing at both of ends. Example, depth of the bearing assembly is, அதாவது பேரிங் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெப்த்து செக் பண்ணணும். நம்ம பிளான்ச் வைக்கிறப்போ அந்த பிளான்ச்சுக்கும் அந்த பேரிங்க்கும் கிளியரன்ஸ் வந்து O2லேருந்து O4 வரைக்கும் 0.02லேருந்து 0.04 வரைக்கும் இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணி வைக்கணும். அடுத்து 9th பாயிண்ட் வந்து எப்படின்னா, அகார்டிங்லி டூரிங் த பிளான்ச் ஆஃப் லேத் மிஷின்ஸ் ஆஃப்டர் த டர்னிங் மெஷர் த டெப்த் ஆஃப் த பிளான்ச் ப்ரிசிஸ்லி ஆஃப் 3 பாயிண்ட்ஸ் ஷுட் பி த ஈக்குவல். மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து நீங்கள் எடுக்கணும். ஒவ்வொரு டைம் நீங்கள் மேக்ஸிமம் பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்காக நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணி மாட்டணும். ஸ்டார்ட் த பேரிங் அசம்பிளி ஃப்ரம் த மோட்டர் சைட் டிபி. மோட்டர் சைடு வந்து டிபி மெத்தட் தான் மாற்றணும். ஆஃப்டர் அசம்பிள் த பேரிங்ஸ் ஃபிக்ஸ் த சீல் அண்ட் டைட்டன் த டர்ன்டு த பிளான்ச். சீல் வச்சுட்டு நம்ம வந்து டைட் பண்ணிடணும். அந்த பிளான்ஸில் தான் வந்து சீல் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த சீல் வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணணும். டார்க் ஆஃப் த பிளான்ச் மவுண்டிங் ஸ்க்ரூ சுட் பி 300 ஆஃப் மோட்டார் சைடு. அந்த பிளான்ச் வந்து 300 தான் டார்க் கொடுக்கணும். நம்ம அதுக்கு மேலே வந்து டார்க் கொடுக்கக்கூடாது. Assemble the ball screw with motor support housing. Assemble the seals and bearings of support bearing housing of TF method. Support endல TF மெத்தடில் தான் மாற்றணும். மோட்டர் எண்டில் TP மெத்தடில் மாற்றணும். டைட்டட் ஆஃப் த சப்போர்ட் எண்ட் பிளான்ச் மவுண்டிங் ஸ்க்ரூஸ் வித் டார்க் 150 kg ஃபார் டார்க் ஃப்ரெஞ்ச். டார்க் ரேஞ்சில் சப்போர்ட் எண்ட் பிளான்ச் வந்து 150 kg தான் இருக்கணும். 150 kgf தான் இருக்கணும். நீங்கள் டைட் பண்ணி வைக்கணும். 16 point, before start the motor side assembly, move the fall screw towards motor side housing, then start the assembly. Move பண்ணிட்டீங்கன்னா fix the spacer and lock nut motor side. Tighten the M30 lock nut by manual at motor side. Give torque of 600 kg of lock nut by tightening ball screw tail end by the help of C spanner and torque wrench. ஸ்மாலர்னா M25 lock nutனா நீங்கள் வந்து 300 kg கொடுத்தா போதும். லாக் நட் டைட்டுக்கு லூஸ் த லாக் நட் ஒன்ஸ் டைட் பண்ணிவிட்டு அது லூஸ் பண்ணணும். அகைன் ரிப்பீட் த டைட்டிங் ஆஃப் லாக் நட் வித் சேம் கெப்பாசிட்டியில் வந்து நீங்கள் மூவ் பண்ணி ஆன் பண்ணி வைக்கணும். 22 ஃபிக்ஸ் த ஸ்பேசர் அண்ட் லாக் நட் அட் சப்போர்ட் சைட். 23 we have to give free load of 0.04 mm தான் ஃப்ரீ லோட் கொடுக்கணும். நம்ம அதுக்கு மேலே ஃப்ரீ லோடு வந்து கம்மியாக கொடுக்கக்கூடாது. லூஸ் த லாக் நட் அண்ட் ரிப்பீட் த ப்ராசஸ் ஒன்ஸ் அகைன். ரிகைன் பேரிங் சீட்டிங் வெல். நீங்கள் ஒன்ஸ் வந்து டைட் பண்ணிவிட்டு திரும்ப லூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பேரிங் சீட் ஆகிக்கிறதாலன்றது ஒரு சைட் சரியாக சீட் ஆகாட்டியும் திரும்ப நீங்கள் லூஸ் பண்ணிட்டு அகைன் பண்ணுறப்போ வந்து ஃபுல்லாக இதாகிக்கும். செக் த ரன் அவுட் ஆஃப் ஃபால் ஸ்க்ரூ சாங்க் மோட்டார் சைட் சுட் பி வித்தின் 0.005 மைக்ரான் தான் இருக்கணும். 26 if the more of the lock nut by frost and wears the value high and then will tight of rough screws. Check the run out of all screw support end should be within 5 micron தான் இருக்கணும். 28 if more of height the lock nut by frost rod where value high and then will tighten of the rough screws. Check the side of fall screw support end the allowable division with 0.01 mm. If the error is more, needed to loose
support side housing mounting screws to align with them the tolerance. Torque of the mounting screws of motor and support side housing are 1000 kgf. Once complete assembly, rotate the check and ball screw movement. முடியாமல் இருக்குது, உங்களுக்கு பெட்டராக பண்ணித்தரேன். நெக்ஸ்ட்